கள்ளக்குறிச்சின்னா கள்ளச்சாராயம் தான். 67 பேர் செத்துருக்காங்க. நோ அக்கௌண்டபிலிட்டி. இது வரைக்கும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணல, தண்டனை வாங்கி கொடுக்கல. கள்ளக்குறிச்சின்னா அந்த ஸ்ரீமதி அந்த கேர்ள் ஞாபகம் வருது. அவங்க ஏதோ அப்யூஸ் பண்ணப்பட்டதா, கூலெல்லாம் உடைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கள்ளக்குறிச்சினாலே கள்ளச்சாராயம் தான் ஓடி இருக்கு. கடை வச்சு விற்கிறதுனால தான் கடைக்கு போகிறாங்க வாங்குறதுக்கு. கடை இல்லைன்னா யாரும் தேடி போக மாட்டாங்க. மது இல்லாத ஒரு தமிழ்நாடாக ஆக்கணும் தான் எங்களுடைய விருப்பம், இளைஞர்களுடைய விருப்பம். ஆமாம், கள்ளச்சாராயம் ஞாபகம் தான். கள்ளச்சாராயம் தான். அதே கள்ளக்குறிச்சி மாவட்டமே ரொம்ப இதுதான். முன்ன ஒரு பொண்ணு அந்த பள்ளிக்கூடத்தில் அது இப்போ இது கட்சிக்காரங்க தெரியாம நடக்காது, உள்ளூர்காரங்களுக்கு தெரியாம இருக்குமா? சொல்லுங்கப்பா. எல்லாருக்குமே தெரியும், கட்சிக்காரங்களுக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பாதிப்பு. காலேஜ் பசங்க எல்லாருமே தான் குடிக்குதுங்க, ரொம்ப இது பண்றாங்க, கஷ்டம்தான் அது. ஆமா, அதாவது நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் கள்ளக்குறிச்சினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம்? கள்ளக்குறிச்சின்னா கள்ளச்சாராயம் தான். ஏன் அது ஃபர்ஸ்ட்? 67 பேர் செத்துருக்காங்க. நோ அக்கௌண்டபிலிட்டி. இது வரைக்கும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணல, தண்டனை வாங்கி கொடுக்கல. அதாவது இந்த சம்பவம் நடந்ததுன்றது தெரியும், பட் அதுக்கான தண்டனை கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றது பெருசா தெரியல. உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கலையா? உண்மையான குற்றவாளிகளை என்ன கண்டுபிடிக்கல. ஆமா. திருப்பி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் இது கண்ட்ரோல் ஆகும்னா என்ன பண்ணா கண்ட்ரோல் ஆகும்? நீங்க சொல்ற மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தை உண்மையான குற்றவாளிகள் கூட தண்டனை கொடுத்து அது நல்ல பப்ளிசிட்டி கொடுக்கணும். அப்போ அடுத்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க யோசிப்பாங்க. இல்லை, அந்த மாதிரி லிக்கர் ட்ரிங்க் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க போயிட்டாங்க, பட் அவங்க ஃபேமிலி அதனால அஃபெக்ட் ஆகுறாங்களே, குழந்தைங்க, அவங்க ஒய்ஃபு. ஸோ அதனால அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற என் கருத்து. அவ்வளோதான். ஓகே. இதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் நல்ல பெருசாக தெரிஞ்சதுக்கப்புறம் இது மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இப்போ வந்து தெரிஞ்சதுனால கொஞ்ச நாள் மேபி ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அகெயின் ஆரம்பிச்சு அது அடிக்ட் ஆயிருக்கவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி விடுவாங்க? அகெயின் மறுபடியும் அதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நான் கள்ளக்குறிச்சினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம்? அந்த இது கள்ளச்சாராயம் ஒரு 60 பேர் கள்ளச்சாராயத்தெல்லாம் இறந்துருக்காங்க. அது இப்போ வந்து பரிசீலனை கோர்ட்லேருந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இதே எனக்கு தெரியும் கள்ளக்குறிச்சி. ஆமாம். அதுக்கப்புறமும் அங்கே கள்ளச்சாராயம் கண்டினியூவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது எல்லாமே இருக்குது, அது இருக்கத்தான் செய்யும். அது யாரும் தடை பண்ண முடியாது. ஏன்னா அது பொலிட்டிக்கல் அப்படி இருக்கு. ஆமாம், பொலிட்டிக்கல் அப்படி இருக்கு. ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வர்றதுக்கு அடுத்த எலெக்ஷன் வந்தால் தான், அடுத்த தலைவர் வந்தால் தான். கள்ளக்குறிச்சின்னு ஞாபகம் வருதுன்னா இந்த கள்ளச்சாராயம் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது அது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான் முதல்ல போயிட்டு குடிச்சிட்டு இறந்தாருன்னு சொல்லி நியூஸ் பார்த்தது. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சும் அதை டெத்துக்கு போனவங்களும் அதை தெரியாமல் குடிச்சு ஒரு 40 பேருக்கு மேலே இறந்தது தான். சடனாக கள்ளக்குறிச்சியை சொன்னால் அது ஞாபகம் வரும். அதை தாண்டி பாக்கி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம். ஆமாம், அதுதான் ஞாபகம் வருது. ஓகே. நீங்கள் நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் இப்போ இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் வந்து கண்டினியூ ஆகாது கள்ளச்சாராயம்ன்றது நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக கள்ளச்சாராயன்றது ஆகாதுன்றது தான் நான் எதிர்பார்க்குறது. ஏன்னா ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில் இது வரைக்கும் மேக்ஸிமம் பெருசாக ஒன்றும் இல்லை. அது வந்து தவறுதலாக நடந்தது தான். அதுவும் அவங்க தான் பர்டிகுலராக பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவரோட ஆட்சியில் இது ரொம்ப கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்குறதுலாம் கொஞ்சம் மோஸ்ட்லி கம்மி தான் நினைக்கிறேன். கம்மி தான். இனிமேல் நடக்கவும் கூடாது, நடக்காதுன்றது தான் என்னுடைய. ஓகே. திருப்பி அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாகவே வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஊரில் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது ஏதாவது இல்லைப்பா ஊராகவே அது நல்ல ஊர்? நல்ல ஊர் தான். ஊரை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஊர்னாவே எல்லா ஊருமே நல்லது தான், மக்களும் நல்ல மக்கள் தான் எல்லா ஊரில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்டு தான். ஓகே. தமிழ்நாடுனாவே அது பெஸ்ட்டு தான். ஸோ அது ஒரு சிலர் பண்ணுற சின்ன சின்ன தவறுகளால் நடக்கிறது தான். இப்போ கள்ளக்குறிச்சினோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த கள்ளச்சாராயம் ஞாபகம் தான். கள்ளச்சாராயம் தான். இது முன்னாடிலேருந்து ஞாபகம் வருதா இல்லை இப்போ ரீசெண்டாக தான் ஞாபகம் வருது? இப்போ தான் ரீசெண்டாக. எப்படி, ஏன் திடீர்னு அதை மட்டும் ஏன் சொல்கிறீங்க? அதே கள்ளக்குறிச்சி மாவட்டமே ரொம்ப இதுதான். முன்ன ஒரு பொண்ணு அந்த பள்ளிக்கூடத்தில் அது இப்போ இது கள்ளக்குறிச்சி கட்சிக்காரங்க தான் தெரிஞ்சதுனால தான் பூராமே சாராயம் குடிச்ச மாதிரியா. அவங்க இல்லாமல் உள்ளூரில் தெரியாமல் நடக்குமா? சொல்லுங்கப்பா, உள்ளூரில் தெரியாமல் நடக்குமா? எத்தனை பேர்? 60 பேர் இறந்து போனாங்க. ரொம்ப பாவம். ரொம்ப 60 பேர் ரொம்ப இறந்து போனாங்க சார். ரொம்ப கஷ்டம். எவ்வளோ மக்கள் எவ்வளோ கஷ்டம் போடுறது. ஆமாம், கட்சிக்காரங்க தெரியாமல் நடக்காது, உள்ளூர்காரங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? சொல்லுங்கப்பா. எல்லாருக்குமே தெரியும், கட்சிக்காரங்களுக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பாதிப்பு.
மக்களுக்கு இப்போ என்ன இப்போ பாதிக்கப்படுறது? குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இன்னும் குறையாது, அது இன்னும் நடந்துகிட்டே இருக்கும். உள்ளூர் ஆளுங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. காய்ச்சல் கண்டிப்பாக சாரம் காய்ச்சாமல் விட மாட்டாங்க. இந்த இதை கண்டிப்பாக காய்ச்சதே விட மாட்டாங்க. ஆமாம், நன்றி, வணக்கம் சார். டாஸ்மார்க் தான் இருக்குது. மறுபடியும் ஏன் இப்போ இந்த கள்ளச்சாராயம் வந்து அதிகமா காய்ச்சி அது இது ரேட்டு ஏறி போச்சு. இது ஒரு நாளைக்கு 10 ரூபா 5 ரூபா கூட வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் விற்பாங்களா? அரசியல் இது அவங்களுக்கு தெரியாமல் விற்பாங்களா? அரசியலுக்கு தெரிஞ்சுதான் தானே அவங்களுக்கு கமிஷன் போகும். கண்டிப்பாக காசு கொடுக்காம எதுவும் போகாது. கட்சிக்காரர்கள் பாட்டிலுக்கு ஒரு ரூபா சோடா எங்கேயோ போடுது ஒரு நாளைக்கு. ஆமாம், கண்டிப்பாக தேரணும். கண்டிப்பாக வாங்கப்படாது. அறிவு இல்லை அவங்களுக்கு. குடிக்கப்படாது, குடும்பம்னு நினச்சி பார்க்கணும். ஆமாம், அறிவே இல்லை. ரேட்டு சாராயம் கம்மியாக இருக்குது, நாங்கள் போயிடுறாங்க. இது போனாங்க 80 ரூபா 100 ரூபா 200 ரூபா மேலே வச்சா தான் எங்கள் போனாங்க ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் போனாங்க ஒரு 50 ரூபா 60 ரூபாயில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதனால என்ன பாதிப்புன்னு தெரியல அவங்களுக்கு. இது முழுக்க எல்லாமே கட்சிக்காரர் தான். அவங்களோட உதவி இல்லாத இது நடக்காது. அவங்க ஆதரவு கொடுக்குற வயசு தான் அவங்க சாராயம் காசுறாங்க. அதனால தான் மக்கள் வந்து தெரியாத அந்த போதைக்கு அடிமையாகி குடிச்சிட்டு இறந்துடுறாங்க. ஆமாம், எத்தனையோ பேர் புள்ள கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? கவர்மெண்ட்டை 10 லட்சம் கொடுப்பா. 10 லட்சம் நாங்கள் உயிர் வந்தாங்க 1000 லட்சம் சம்பாதிக்கலாங்க. அவங்க புள்ள பண்டாட்டங்களாம் யார் இது பண்ணுறது சொல்லு பார்ப்போம். அவங்க புள்ள பண்டாட்டங்கள்லாம் வருங்காலத்துக்கு அவங்களாம் எப்படி சம்பாதிச்சு என்ன பண்ணுறது? வயசான பொம்பளைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ கள்ளச்சாராயத்தை முற்றிலுமா ஒழிக்கணும்னா என்ன ஐடியா சார் கவர்மெண்ட் உங்க சைடுல இருந்து? எப்படி மக்கள் ஒத்து வைக்கணும். மக்கள் ஒடுங்குறீங்க? மக்கள் ஒத்து வைத்தா எடுத்துடலாம். எனக்கு கடையாக வேணாம், எதுவுமே வேணாம். டாஸ்மார்க்கும் மக்கள் வேணாம் வேணான்னா கூட எங்கே மேல் அதிகாரிகள் கேட்ட செப்பட்டு சேர்ந்தா எடுத்துடலாம். வேலை நீ எடுத்துதான் வேலை ஆட்டி வந்து அது அவங்க செய்கிறான். அதெல்லாம் என்ன பண்ணுவேன்? சிலர் ஓடுன்றான், சிலர் வேணான்றான். அது நல்லதுக்கு யூஸ் ஆகுது, கெட்டதுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் டாஸ்மார்க் ஒழிக்கணும், கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும், ரெண்டுத்தையும் ஒழிக்கணும். ஒழிச்சிடலாம். வச்சா ரெண்டுமே எடுத்துடணும். எல்லாம் இது எடுத்துட்டு அது போய் குடிப்பான். ஓகே. ஆனால் கொஞ்சமாச்சும் மது போதை வேணுங்கிறாங்க. கல்லு கடைங்கிறாங்க. கல்லு கடை நல்லா கான்செப்டா சார்? கல் வெயில் நாளில் தான் வரும். ஓகே. மழை நாளில் தான் வராது. ஒரு 4 மாதம் சித்திரை வைகாசி ஒரு 4 மாதம் கல் வரும். அது மட்டும் அது போயிடும். ஓகே. மீதி நாள்லாம் இது சாப்பிடுவாங்க. ஆனால் கல் நல்லதுங்கிறாங்க. கல் நல்லது உடம்புக்கு. தென்னை மரம் நிறைய பனை மரம் நிறைய பேர் வளர்ப்பாங்க. அது டெய்லியில் கிடைக்காத. இது எப்போ 24 இதெல்லாம் பிள்ளைகள் கூட சாப்பிட்றான். எப்போலாம் சாப்பிட்றாங்க. அது கல் கிடைக்காத. சரி, ஒயின் ஷாப் பண்ணிப்பட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஆகிடுவீங்களா? ஆமாம், நிச்சயம். ஆமாம், கள்ளக்குறிச்சினாலே இப்போ கள்ளச்சாராயம் தான் ஓடி இருக்கு. கள்ளச்சாராயம்ன்றது இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வருது. அதை ஒழிக்கணும் கண்டிப்பாக. இருந்ததுனால மக்களோட பாதிப்பு நிறையா பேர் குடும்பங்கள் ரோட்டில் இருக்குது இன்றைக்கி. அந்த வீட்டில் இருக்க பிள்ளைகள் படிப்புலேருந்து எல்லா வழியும் கஷ்டப்படுத்துங்க. அது ஒழிக்கணுன்றது ரொம்ப கட்டாயமாக ஒழிச்சாகணும். அதுக்கு என்ன வழியாக அரசாங்கம் அதை கண்டிப்பாக செய்யணும். இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி அதிகமாக இருந்துச்சு. இப்போ நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சின்றது இப்போ தான் ஃபேமஸாக தெரியுது நமக்கு வெளில வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா ஏரியாவிலும் இருக்கத்தான் செஞ்சது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்திருக்கு நிறையா. இது கொஞ்சம் பப்ளிசிட்டியாக நிறைய பேர் இறந்தனால தெரிய வருது. ஸோ அதை ஒழிக்கணுன்றது ரொம்ப கவர்மெண்ட் ரொம்ப சட்டம் போட்டு பண்ணணுன்றது எங்களோட ஆசை. கள்ளக்குறிச்சி மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது கண்டிப்பாக இருக்குது. இல்லாமல் நல்லா கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி மாதிரி பல இடங்கள்ல இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக இருக்குது. கள்ளச்சாராயம்ன்றது இன்னைக்கு ஒழிக்கணும். சாராயம்ன்றது ரொம்ப முக்கியமாகி போச்சு. அது மாதிரி ஆக்கி ஒரு இது இருக்குது, அது இல்லாமல் ஆக்கணும். அது டாஸ்மார்க் இருக்குதான். டாஸ்மார்க்கோட கான்செப்ட் ஏதாவது ஒரு கூலி தொழிலாளி 100 ரூபா சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறவன் டாஸ்மார்க்கில் 150 ரூபா கொடுத்து குடிக்க முடியாதுல்ல. அவனுக்கு அங்கே போனால் 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி குடிச்சிடுறான். கள்ளக்குறிச்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அது ஒரு அதான் குடிக்கிறது தப்பு இருந்தாலும் அதை உழைச்சிட்டு போய் குடிக்கணும்னு நினச்சி குடிச்சிட்டாங்க. தப்பு அவங்க மேலேயும் இருக்குது, காய்ச்சறவங்க மேலேயும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒயின் ஷாப்பை ஒழிக்கணுமா இல்லையா? இல்லை, கண்டிப்பாக ஒழிச்சிடணும் தான். ஆமாம், தேர்தல் வாக்குறுதி யார் கொடுக்குறாங்களோ ஒயின் ஷாப் கொடுக்குறீங்க, ஓட்டு போட்டுருவீங்க. கண்டிப்பாக. ஓகே. இப்போ ஒயின் ஷாப்பால் இப்போ சின்ன வயசு பசங்களாம் இப்போ அதிகமாக குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சா எப்படி சார்? இல்லை, அதிகமாக தான் இருக்குது. பசங்க காலேஜ் பசங்க எல்லாருமே தான் குடிக்குதுங்க. ரொம்ப இது பண்ணுறாங்க. கஷ்டம்தான் அது. ஆமாம், ஒழிச்சாகணுங்கிறீங்க? கண்டிப்பாக ஒழியும். ஆமாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90% இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 60% ஒழிச்சிடணும். 30% அங்கங்கே எங்கேயாவது இருந்தால் கூட ஐயோ இது பண்ணிப்பாங்க. பட் 90% இருக்கிறது கஷ்டம் தானே. எல்லாருக்குமே கஷ்டம். குடும்ப நிலமை கஷ்டம், உழைக்கிறவங்களும் கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். இப்போ குடிச்சிட்டு வந்தால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை, வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை, வாடகை கொடுக்க முடியாமல் பிரச்சனை,
சாப்பிட்றதுனால பிரச்சனை, சாப்பிட்டு நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறதும் ஒரு பிரச்சனை தானே. அதனால் ஒரு 60% ஒதுக்கிட்டா பட் நல்லது.